வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இப்போது சுவையான பருப்பு வேக வைக்காத அரைச்சி விட்ட ரசம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இது பருப்பு ரசம் போலவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு எலும்பிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சுருங்க. இந்த ரசம் வெறும் ஆம்லெட்டு சும்மா போட்டுக்கிட ரசம் சாதம் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பருப்பு ரசம் போலவே டேஸ்ட்டு வரும். இதுக்கு துவரம் பருப்பு வேக வைக்கிறது இல்லை, ஆனால் அதை வறுத்து அரைச்சி ஊற்றுறோம். அதுதான் இதில் இருக்கிற டேஸ்ட்டு. அது எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ சொல்கிறேன். ஒரு வெறும் வானிலையில் 1 ஸ்பூனு துவரம் பருப்பு. இதை கொஞ்சம் வாசனை வருங்க. அப்படியே வறுத்தா வாசனை வரும். அந்த வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். கூட ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி அதையும் போட்டு வருங்க. அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூனு, வரமிளகா 2 போட்டு எல்லாம் நல்லா வறுத்து அதை மிக்சியில் போட்டுக்கோங்க. ஆறுனதும் மிக்சியில் போட்டு ஒரு சின்ன வெங்காயம் 3 போட்டு கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். புளி பாருங்கள், எலுமிச்சம்பழ அளவு. இதை ஊற வச்சு நல்லா கரைச்சிக்கிறேன். புளியை கரைச்சாச்சு. இது கூட ஒரு தக்காளி பழமும் நல்லா கரைச்சி பிசைஞ்சி அது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி இருந்தால் கூட போதும். நல்லா பிசைஞ்சி இந்த புளி கூட சேர்த்துக்கிறேன். கூட டேஸ்ட்டுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், தண்ணி ஒரு 2 டம்ளர் சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். அதுக்கு வெல்லம் போடுவேங்க. அது இப்போவே கூட போட்டு கரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் ரசம் செஞ்சப்புறம் கடைசியாக கூட வெல்லம் போடலாம். ஆனால் வெல்லம் எதுக்கு சேர்க்குறதுன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். அதுதான். இப்போ வானிலையில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா 1 கீறி வச்சுருக்கிறேன். பூண்டு 4 பல் தட்டி வச்சுருக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூனு. அடுத்தது பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு வதக்கணும். இப்போது அரைச்சி வச்சுருக்கிறோமல்லங்க, அந்த ஜீரகம் மிளகு அதை அப்படியே ஊற்றி நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகணும். தண்ணி கொஞ்சம் அலசி கூட ஊற்றலாம் அதுலேயே. இதுதான் அரைச்சி விட்ட ரசம். தண்ணி கொஞ்சம் சேர்த்து கூட ஊற்றி அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வைங்க. கொஞ்சம் அடுப்பு சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ பூண்டு தட்டி வச்ச பூண்டை இந்த டைமில் போடலாங்க. இதை மசால் வெந்தப்புறம் போட்டால் தான் பூண்டு வாசனை கொஞ்சம் நல்லா வரும். ஆரம்பத்திலேயே போட்டால் அது பூண்டு வாசனை வராது. இப்போது அந்த கரைச்சி வச்ச புளி கரைச்சலை இதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு எந்த அளவு டேஸ்ட்டு புளிப்பு சுவை வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்து கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் கூட ஊற்றிக்கிங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் இருந்தால் கட் பண்ணி போடலாம். வெல்லம் போட்டுட்டேன். வெல்லம் கொஞ்சம்
தூக்கலாக இருந்தால் தான் ரசம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போல்லாம் கூட ஓரம்லாம் நுரைச்சி வெள்ளை நுரையாக வருது. இது கொதிக்க வைக்கக்கூடாது. பப்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள், பப்பிள்ஸ் வந்து மேலே வெள்ளை நுரை வந்து வர்றப்போ ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் எந்த ஸ்டேஜ்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் பப்பிள்ஸ் வருது. கொதிக்கிற டைம் இப்போ ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். ரசம் சூடான சுவையான அரைத்து விட்ட ரசம் ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.